குறிப்பாக 4 காரணம். 1, அழகால் ஒருவர் மீது இன்னொருவருக்கு ஈர்ப்பும் பிரியமும் வரும். குர்ஆனில் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்த பெண் ஆசைப்பட்டது போல் அழகு ஈர்ப்பு சக்தியாக அமையும். உலகத்தில் காவியங்களின் வரிசையில் இப்படி நிறைய உண்டு. லைலா மஜ்னூன் போன்றவைகளை எல்லாம் சொல்லலாம். ஒருவர் மீது நம் கண்ணுக்கு தெரிகிற அழகு ஈர்க்க செய்யலாம். இந்த வரிசையில் யோசித்தால் இந்த உலகத்தில் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட பேரழகு பெற்றவர்கள் யாரும் கிடையாது. யா சாஹிபல் ஜமாலி வ யா சய்யிதல் பஷர், அழகின் உருவமே மனிதகுல தலைவரே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போற்றுகிற புகழாரம் சூட்டுகிற அவர்களுடைய நூல்களை பார்க்கிறோம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை போல் பேரழகு பெற்றவர்கள் யாரும் இல்லை. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் மீது பிரியம் வருவதற்கு மிக முக்கியமான இன்னொரு காரணம் அவனுடைய அகசுத்தம், அக அழகு, நற்குணம், பரிபூரணமான நற்குணங்கள். இந்த உலகத்தில் பல தடவை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சந்தர்ப்பங்களில் சொன்ன வார்த்தை இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் நற்குணங்களில் சங்கையான நற்குணங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆன் பெருமானாரை பாராட்டுகிற முக்கியமான அந்த இடம் நற்குணம். இன்னக லஅலா குலுகின் அதீம், நாயகமே நீங்கள் மகத்தான நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறார். உலகத்தில் அழகால், பணத்தால், அதிகாரத்தால், பதவிகளால் இவற்றையெல்லாம் ஒரு மனிதன் ஈர்க்கப்படுவதை விட அவன் நல்ல மனுஷன் என்று ஒருவருடைய குணம் அறியப்படுமானால் மிக வேகமாக அவரை மற்றவர்கள் நேசிக்க துவங்குவார்கள். அந்த வகையிலும் பெருமானார் ஒரு சிறிய குறையற்றவர்கள், மாசு மறுவற்றவர்கள். 3வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக நாம் தெரிய வேண்டியது, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை உலகத்தில் நேசிப்பதற்கான காரணம் சொந்த பந்தம், உறவு. தாயை, தந்தையை, பிள்ளையை, மகனை, மகளை, மனைவியை, அக்கம்பக்கத்து வீட்டினர்களை நிறைய இப்படி நேசிக்கிறோமே, இதுவெல்லாம் உறவு முறைகள். வேறு எந்த உறவும் சொல்ல வேண்டாம். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிமன்சிலத்தில் வாலித், ரசூலுல்லாஹி சொன்னார்கள் இன்னமா அனலக்கும் பிமன்சிலத்தில் வாலித், நான் உங்களுக்கு தகப்பனின் அந்தஸ்திலே இருக்கிறேன். பெற்றெடுக்காத நம்முடைய பெற்றோர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய மனைவிமார்கள்